தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையில உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாம உங்களை காத்து வழி நடத்தும். ஆகையால் இன்றைக்கு என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நீங்க 50-51 வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து 40 நாள் அவர் சிஷ்யர்களோடு இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நீங்க 3, 4, 5 வசனங்களை வாசிச்சீங்கன்னா 40 நாளும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவளுக்கு என்ன பண்ணாருங்க, விளக்கி சொன்னார். விளக்கி சொன்ன பின்பு அன்பான தேவ ஜனமே, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முன்னே நீங்க அந்த 50-51 வசனம் வாசிச்சீங்கன்னா சீஷல்ல அவர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, அவர் ஆசீர்வதித்து அவர் மகிமைக்குள்ளே கடந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, நம்ம தேவன்கிட்ட வந்தது விருதா, அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க, அன்பான தேவ ஜனமே, பலரால நீங்க கேலி கிண்டல் பரிகாசமா என்னங்க காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியல, நீங்க ஆண்டுகிட்ட போயிட்டீங்க, ஒன்னும் நிலைமை மாறலையே, என்னங்க இன்னும் அப்படியே தானே இருக்கிறீங்க, இன்னும் வறுமையில இருக்கீங்க, தரித்திரத்துல இருக்கீங்க இப்படின்னு பலர் நம்மள கேவலமா பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆண்டுகிட்ட வந்துட்டு நம்ம என்ன பண்றதுல தெரியுங்களா, இந்த தேவ வசனத்தின்படி நம்ம வாழ்றது இல்லை. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன பண்ண முடியலைங்க, முற்றிலும் அனுபவிக்க முடியல. அன்பான தேவ ஜனமே, நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து 13-14 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, அவர் சிலுவையில நமக்காக சாபமானாரு. காரணம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான 7 வாக்குத்தத்தங்களும் 7 ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் வந்து, அன்பான தேவ ஜனமே, அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய பிள்ளையா மாறின பின்பு, அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட பின்பு, நம்ம சாபமா இருக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல, கேள்விக்குறியா பரிகாசமா இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய விருப்பம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் செல்வந்தராய் இருந்த போதும் நாம் பிரியமுள்ள செல்வந்தர்கள் ஆகும்படியா அவர் நமக்காக சிலுவையில சாபமானார். பணக்காரனாக்க வந்த ஒரே ஒரு தெய்வம் யார் அப்படின்னு சொன்னா ஏசாமி மாத்திரம்தான். ரொம்ப பேர் என்ன யோசிக்கிறாங்க, வெள்ளக்காரன் கொடுத்து பணக்காரன் ஆகிறான். இல்லையா, வெள்ளக்காரன் கொடுத்து இது வரைக்கும் நம்ம பணக்காரன் ஆகவே முடியாது, பிச்சைக்காரனா தான் ஆகும். ஏன் தெரியுங்களா, தேவன் தான் நம்மளை முழுமையா ஆசீர்வதிக்கிறது. ஆகையால் இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கவனிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும். எந்த இடத்துல என் வாழ்க்கையில தேவ வசனத்துக்கு மாறா, ஏன்னா தேவனை ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆனா நம்ம ஆசீர்வாதமா இல்லாதது காரணம் என்னன்னா, தேவனிடத்துல குறையில, நம்ம கிட்ட தான் குறை. நம்ம எதை சரி செய்யணுமோ, எதை விடணுமோ அதை நம்ம விட்டு நம்ம வரும்போது, அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பா தேவன் நம்மளை என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் அன்பான எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. மீதியான கடக்கும் போது பாலாக்கு பிரியமான தேவ ஜனமே பிள்ளையாம அழைத்து சொல்றான், இந்த ஜனங்களை விட்டா என் தேசத்தை ஒன்னும் இல்லாத ஆக்கிடுவாங்க, நீ வா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும், பொருள் வேணும், சொத்து வேணும் தரேன், வந்து இவங்களை சபின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு, நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அவளை சபிக்காதேன்னு சொல்லி. அன்பான தேவ ஜனமே, தேவன் ஒரு மனுஷன், ஒரு குடும்பத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையை ஆசீர்வதித்தா அதை யாரால என்ன பண்ண முடியாதுங்க, தடுத்து நிறுத்த முடியாது. ஆகிய நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்து யாரால தெரியுமா முடியும், நம்மால மாத்திரம்தான். எப்ப தெரியுமா, நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாம போகும்போதுதான். ஆகையால இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க தேவ வசனத்துக்கு மாறா நடந்து இன்னைக்கு சாபத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்து விட்டு விட வேண்டியதை விட்டுட்டு மனம் திரும்ப வேண்டிய விதத்துல மனம் திரும்பி வசனத்துக்கு ஏற்றபடி வாழுங்க. காரணம் என்னன்னா, என்னாகும் 19-20 சொல்லுது, நம்முடைய தேவன் மனுஷனை போல மனம் மாறுகிறவர் அல்ல, மனுபுத்திரனை போல பொய் சொல்லுகிறவர் அல்ல.
அவர் பிரியமான தேவ ஜனமே, ஆசீர்வதித்தா அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆகையாலே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு என்ன பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரகசியமான பாவமோ, வெளிரங்கமான பாவமோ, அந்தரங்கமான பாவமோ, மறைவான பாவமோ, தேவனுக்கு விரோதமா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இன்னைக்கு சீர்படுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, நீங்க தலையா இருப்பீங்க. நீங்க கீழா இருக்க மாட்டீங்க, நீங்க மேலா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கிருபையான காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து, ஆமாண்டவரே, சாபத்துல, வறுமையில, பற்றாக்குறையில, கடனாளிகளா, ஏழ்மையில இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த ரத்தத்தினால கழுவுங்க. குறைகளை, குற்றங்களை இயேசுவின் நாமத்துல மன்னித்து அன்று அவருடைய சிறையிருப்புகளை நீக்கி, எங்க அவமானமா கருதப்பட்டாங்க அதே இடத்துல ஆசீர்வாதமா மாற, அன்று சீர்பட விட வேண்டியவர்களை விட்டு உங்களுடைய சமூகத்துல திரும்பி வர அன்றை நீர் உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை பேரு பேரா தொட்டு ஆசீர்வதிங்க தாப்பனே. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். இந்த ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறப்பா, நீங்க தொடர்ந்து வழி நடத்தும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, நீங்க எங்களுடைய தொலைபேசியின் வழியாக எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதோடு கூட நாங்க 21 நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அன்பான தேவ ஜனமே, தேவன் அற்புதமா, அதிசயமா, ஆச்சரியமாக தேவன் அநேக இருதயங்களோடு பேசி, அநேகருக்கு அற்புத அடையாளங்களை தேவன் செய்து, அநேகருடைய கட்டுகளை உடைத்து, அநேகருடைய நோய்களை சுகமாக்கி, ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய ஊழியர்களை மறைத்து, தேவன் தன்னுடைய சபையோடு பேசி தன் ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துல நீங்களும் பங்கு பெறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொன்னா வாங்க. என்னங்க, தேவன் சாயங்காலம் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சிறப்பு செய்தி இருக்கும். வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.